இப்ப என்னடா பண்ண சொல்ற? போ பேபி, நீ முன்ன மாதிரிலாம் என்கிட்ட பேசவே மாட்டுற. முன்ன மாதிரி பேசுறது இல்லையா? நான் முன்னாடியே உங்ககிட்ட பேச மாட்டேனேடா. அது இல்ல பேபி, அன்னைக்கு ஒரு நிமிஷம் என் புருஷன் வந்துட்டு அப்புறம் கூப்பிடுறேன். போன வருஷம் அம்மா வந்துட்டாங்கன்னு போனை கட் பண்ண அதே பொண்ணு இந்த வருஷம் புருஷன் வந்துட்டான்னு போனை கட் பண்ண சொல்றா. வாழ்க்கை எவ்வளவு வேகமா மாறுதுன்னு பாத்தீங்களா லிட்டில் சுரேன்? மா ஏமா நீ வேற கடுப்பை கிளப்பிக்கிட்டு. இந்தா இங்க வைக்கிற எடுத்துக்க. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. அவ சொன்னது எல்லாமே பொய் தானடா. மா என்னம்மா உன் பிரச்சனை? இல்லடா, அவ தான் கல்யாணம் ஆகி புருஷன் புள்ளன்னு போயிட்டால, அப்புறம் சும்மா அவகிட்ட போன் போட்டு பேசிக்கிட்டு மறந்துட்டு வேலையை பாப்பியா? மீச முளைக்காத வயசுலயே ஆசாசையா முளைச்ச முதல் காதல்மா, எப்படி மறக்க முடியும்? என்ன ஆனாலும் அவதாமா என் அஞ்சல, நான் தாமா அவன் நெஞ்சில. அப்படியே காரு திப்பிடும் மூஞ்சில. ஆளை பாரு. ஏமா புருஷன் மட்டும் தான் பாசம் வைக்கணும் சட்டம் இருக்கா? பிடிச்சவனும் வைக்கலாம். செருப்பு பிஞ்சு போயிரு. உன்ன மாதிரி ஆள்லாம் நீ ஊருக்குள்ள இருக்கனால தானே பல குடும்பம் நாசமா போய் கிடக்கு. சரி விடுமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்னத்தை பார்த்துப்ப? வயசு 24 ஆகுது. நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா உன் வாழ்க்கையில உன் பிளட் குரூப் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கு. கரெக்டு தாம்மா, முன்னாடியே எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணியிருக்கணும். ஆமா, கிழிச்சு அப்படியே. ஏமா டைம் டிராவல் பண்ணி போனா கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ தப்பான முடிவை எடுத்து வச்சிருக்கோம் வாழ்க்கையில. ஆமா, இன்னைக்கு திங்கக்கிழமை தானே, வேலைக்கு போல? டயர்டாக இருந்துச்சுமா, அதான் லீவ் போட்டேன். டயர்டா இருக்கா? ஆமா, அப்படி 16 மடிச்சு 32 கிழிச்சிட்ட. டேய், நம்ம பக்கத்து வீட்டு பவுனு தாய் கிழவி கூட ஒரு நாள் தவறாம டெய்லி 100 நாள் வேலைக்கு போகுது. நீ என்னடானா அதையும் இதையும் சாக்கு சொல்லி வாரத்துக்கு 2 நாள் லீவ் போட்டுற. தம்பி, பொழப்பு மேலதான் எஃபர்ட்ஸ் போடணும், பொம்பளை மேல இல்ல.